ஆச்சி கொழுக்கட்டை மாவு வந்தாச்சு. ஆச்சி கொழுக்கட்டை மாவிற்கு கொழுக்கட்டை அச்சை கேட்டு வாங்குங்கள். இன்று ஆவணி மாத சனி பிரதோஷத்தையொட்டி ஸ்ரீவில்லிபுத்தூர் அருகே மேற்கு தொடர்ச்சி மலையில் அமைந்துள்ள சதுரகிரி மலைப்பகுதியில் ஏராளமான பக்தர்கள் குவிந்துள்ளனர். இதுகுறித்த தகவலை செய்தியாளர் கார்த்திக் வழங்க கேட்கலாம். கார்த்திக், வணக்கம். தற்பொழுது அங்குள்ள நிலவரம் என்ன? வணக்கம். அதாவது ஆவணி மாத பிரதோஷத்தை முன்னிட்டு சதுரகிரி சுந்தரமகாலின் கோயிலில் பக்தர்கள் ஏராளமானோர் சாமி தரிசனம் செய்து வருகின்றனர். அதாவது மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதியில் அமைந்துள்ளது பிரதிஷ்டை பெற்ற சதுரகிரி சுந்தரமகாலின் கோயில். இந்த கோயிலானது கடல் மட்டத்திலிருந்து சுமார் 4500 அடி உயரத்தில் அமைந்துள்ளது. இந்த கோயிலுக்கு கடந்த காலங்களில் தினந்தோறும் பக்தர்கள் அனுமதிக்கப்பட்ட நிலையில கடந்த 2015ஆம் ஆண்டு ஏற்பட்ட வெள்ளத்துல 10 பேர் உயிரிழந்தாங்க. இதனை அடுத்து இந்த கோயிலுக்கு செல்லும் பக்தர்கள் பல்வேறு கட்டுப்பாடுகள் விதிக்கப்பட்டது. குறிப்பாக சதுரகிரி சுந்தரமகாலின் கோயிலுக்கு மாதந்தோறும் பிரதோஷம், அமாவாசை, பௌர்ணமி உள்ளிட்ட விசேஷ நாட்கள் மட்டுமே 8 நாட்கள்ல பக்தர்கள் அனுமதி வழங்கப்பட்டது. இந்த நிலையில் ஆவணி மாத பிரதோஷம் இன்று, அதுவும் சனி பிரதோஷம், அதனால ஆயிரக்கணக்கான பக்தர்கள் காலை முதலே சாமி தரிசனம் செய்கிறாங்க. நாளைக்கு சிவராத்திரி, நாளை மறுநாள் சர்வ அமாவாசை. அதனால இன்று முதல் 3ஆம் தேதி வரை பக்தர்கள் 4 நாட்கள் சாமி தரிசனம் செய்வதற்காக வனத்துறை மற்றும் கோயில் நிர்வாக சார்பில் அனுமதி வழங்கப்பட்டுள்ளது. இந்த நிலையில இன்று ஆவணி மாத பிரதோஷத்தை மட்டும் தமிழகம் மற்றும் பல்வேறு பகுதியிலிருந்து பக்தர்கள் தரிசனம் பண்ணிட்டு வராங்க. மேலும் சதுரகிரி சுந்தரமகாலின் கோயில் அடிவாரம் தானிப்பாறை என்ற பகுதியில் காலை 6 மணி முதல் 12 மணி வரை மட்டுமே பக்தர்களை அனுமதிக்க வனத்துறையும் கோயில் நிர்வாக சார்பில் வழங்கப்பட்டுள்ளது. போன ஆவணி மாத பௌர்ணமி நாட்கள்ல பக்தர்கள் அனுமதிக்காதனால அமாவாசை இன்று பிரதோஷம் மற்றும் அமாவாசை நாட்களால ஆயிரக்கணக்கான பக்தர்கள் சாமி தரிசனம் செய்வார்கள். விரிவான தகவல்களுக்கு நன்றி கார்த்திக். ஆச்சி கொழுக்கட்டை மாவு வந்தாச்சு. ஆச்சி கொழுக்கட்டை மாவிற்கு கொழுக்கட்டை அச்சை கேட்டு வாங்குங்கள்.